உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கறதுக்கு ஒரு வழி கிடைச்சா எப்படி இருக்கும். ஆனால் அந்த வழிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சா, ஒரு மர்மமான பெட்டி. அந்த பெட்டி கொடுக்க போகிற 7 வரம். அந்த வரம் ஆசீர்வாதமா இல்லை சாபமா? ஒரு சாதாரண ஸ்கூல் பொண்ணோட வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த பெட்டியோட மர்மம் என்ன? வாங்க பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு லேடி ஒரு பொருளை கையில் எடுத்துகிட்டு துணியெல்லாம் சுற்றி பாதுகாப்பாக குப்பையில் போடுறாங்க. அந்த லேடி மனசுக்குள்ளே ஒரு பயம், தயக்கம் எல்லாமே இருக்குது. இந்த சமயத்தை அவங்களோட குட்டி பொண்ணு நான் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே தயக்கமாக இருக்குது. அந்த சமயம் பார்த்தா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு லேடி நான் உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரம் முடிச்சு அவங்க குட்டி பொண்ணு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அம்மா தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. இதையை பார்த்து அந்த குழந்தை கத்துறா. கட் பண்ணால் இப்போ ஒரு வீட்டை கட்டுறாங்க. குப்பையும் கூலமாகவும் இருக்குது. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பேர் கிளார். அடுத்தது கிளாரோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு என்ன வேலைன்னா இந்த மாதிரி குப்பையெல்லாம் எடுத்து எடைக்கு போடுற வேலை. ஆனால் நம்ம கிளாருக்கு அவர் இந்த மாதிரி வேலை செய்கிறது சுத்தமாக பிடிக்காது. அப்போ நம்ம கிளார் சைக்கிள் எடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ நம்ம கிளாரோட அன்கிள் ஹாய் சொல்கிறாரு. நம்ம கிளாரும் அவருக்கு பேப்பர் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி திருப்பிட்டு போகிறா. அந்த சமயம் பார்த்துட்டு அவர் ஸ்கூல்லையே படிக்கிற ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி காரில் இடிக்க போகிறா. நம்ம கிளார் கீழே முட்டியிலெல்லாம் அடிபடுது. கிளாரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு, யாருக்கிட்டையும் எந்த வம்பு சண்டைக்கு போக மாட்டா. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவ்வளோதான் புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. கிளார் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குப்பை தொட்டியவே அவங்க அப்பா கலரிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கிளாருக்கு செம கோவம் அவங்க அப்பா பிடிச்சி திட்டிட்டு வரா. அதுக்கப்புறம் கிளார் ஸ்கூலுக்குள்ளே போகிறா. அந்த காரில் இடிக்க வந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அவள் மறுபடியும் கிளாரை கலாய்ச்சிட்டு போகிறா. அதுக்கப்புறம் கிளாரோட 2 ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அதில் ஒருத்தி சரியான கேம் பைத்தியம். அந்த கேமில் லெவலப் ஆகுறது அவளோட கோலாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா. அப்படி கிளாஸ் கேட்டாங்க. அங்கே ஒரு சைனீஸ் பையன் மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு கிளாரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம கிளாருக்கு இதே கிளாஸில் படிக்கிற பால்னு ஒரு பையனை பிடிக்கும். அவன் யாருன்னா அந்த திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்கான்னு தெரியுங்களா, அந்த டீமில் சுற்றிட்டு இருக்கிறவன். அப்படியே கட் பண்ண ஒரு பெரிய பால் அடைஞ்ச அரண்மனை மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அங்கே கிளாரோட அப்பா குப்பையெல்லாம் பெருக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு குப்பை எடுக்கிற சமயத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கிடைக்கிது. அதுக்குள்ளே நிறைய சைனீஸ் வேர்டெல்லாம் எழுதியிருக்கு. அவர் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறாரு, ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் இது கிளாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அது வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. அப்படியே ஸ்கூலை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுக்கு நம்ம கிளாருக்கு சரியான சண்டை ஆயிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ தடுக்க பார்த்தும் அங்கே பெரிய கைகலப்பாயிருது. கிளார் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேடி இருக்காங்க. அந்த ஓப்பனிங் சீனில் ஒரு லேடியை கட்டுவாங்களே, அவங்க பேர் டியூலஸ். நடந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. டியூலஸ் கிளாருக்கு ஒரு அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டியூலஸும் சரி எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி அவள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா இந்த உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பாக்ஸை தூக்கி கையில் கொடுக்குறாரு. அவளும் கொண்டு போய் மேலே வச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறோம். சுற்றி சைனீஸாக எழுதியிருக்கு. அவளுக்கு சைனீஸ் படிக்க தெரிஞ்சாலும் அந்த அளவுக்கு படிக்க முடியல. ஆனா 7 வரங்கள் மாத்திரம் அவ படிக்கிறா. ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினுக்கு சண்டை இருக்குமில்ல, அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு என்ன பண்ணியிருப்பானா, கிளாரோட அப்பா குப்பை அல்றதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பா. இதை பார்த்து கடுப்பான நம்ம கிளாரு அந்த பாக்ஸை தொட்டு ஒரு வரன்னு சொல்றான். அவள் ரொம்ப அழகா இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா. அவளுக்கு அழகே இருக்கக்கூடாது, அவள் அழுகி போயிடணும்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொல்றான். ஆனால் அந்த பாக்ஸை பார்த்து அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த பாக்ஸை பார்த்து பயப்படுது. இதையை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் மிட் நைட் ஆயிடுது. எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அந்த டைம் பார்த்து அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி ஒரு மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. அந்த மியூசிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸு க்ளோஸ் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு வீட்டிலேருந்து அவள் தூங்கி அணிக்கிறா. தூங்கி அணிக்கும் போது அப்படி பார்த்தா சாக்ஸ் கட்டையெல்லாம் காலெல்லாம் ஒரு மாதிரி அழுகி கிடக்குது. சாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கால் ஃபுல்லாக அழுகி கிடக்குது. அப்படியே அவன் மூஞ்சியை பார்த்தா மூஞ்சி அழுகி போய் கிடக்குது. இந்த விஷயம் அப்படியே ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்ப்ரிட் ஆகுது. அப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவள் அழகாக இருந்தனால தான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தா, இப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கிளாருக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. என்னடா நம்ம சும்மா தான் நான் சொன்னோம், நிஜமான நடந்துருச்சா சொல்லி. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. வீட்டில் உட்காந்து இது என்ன பாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி வெளியே போய் நாயை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் நாயை தேடிட்டு போயிட்டு இருக்கா. மேக்ஸ் சொல்லி தேடி போயிட்டு இருக்கா. பார்த்தா நாயை காணவே காணோம். ஒரு இடத்துல போய் பார்த்தா நாய் செத்து கிடக்குது. அதுக்கப்புறம் அந்த நாயை புதைக்கிறாங்க. இதை பார்க்குற கிளாருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா இந்த நாய் அவங்க அம்மா கிளாருக்கு கிஃப்ட் பண்ண ஒரு நாய். இதை நினச்சி அவள் ரொம்ப சங்கடப்படுறான். அதனால ஸ்கூலை கட்டுறாங்க. நம்ம கிளார் அந்த பெட்டியை ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பா. அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த சைனீஸ் பையனை காட்டுறாங்க. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா சொல்லி சொல்கிறான். எங்கள் அக்கா செம டேலண்ட், இதெல்லாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவான்னு சொல்கிறான். ஆனால் ஒரு விஷயம், இதெல்லாம் எங்கள் அக்கா காசுக்கு தான் பண்ணுவான்னு சொல்கிறான். அப்போ கிளார் சொல்கிறேன் எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும்போது, ஓகே உங்கள்கிட்ட காசு இருக்கும்போது சொல்லு, நான் அவளை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறான். அந்த சீன் காட்டும்போது லஞ்சில் உட்காந்து கிளார் அவள் ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது கிளார் பார்க்கும்போது கிளாருக்கு பிடிச்ச பையன் பால் இருப்பான் தெரியுங்களா, அவன் வேற ஒரு பொண்ணு கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கான். கட் பண்ணா கிளார்
2வது வாரத்துக்கு கேட்குறான். அந்த பால் என்னை விழுந்து விழுந்து லவ் பண்ணு சொல்லி இவ வரம் கேட்குறான். அதே மாதிரி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பால் வந்துட்டு இவகிட்ட வந்து வளைஞ்சு பேசுகிறான். அதே சமயம் அந்த மியூசிக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, மியூசிக் கொடுக்குது. அந்த சமயம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அங்கிள் ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா, ஓப்பனிங் சீனில் காட்டியிருப்பாங்களே, அவர் டப்பில் வலிக்கி விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்து போகிறாரு. அந்த பாக்ஸ் அப்படியே பொறுமையாக க்ளோஸ் ஆகுது. அப்படியே வீட்டுக்கு வரும்போது நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் இறந்து போயிட்டாரு சொல்லிட்டு அவங்க அங்கிள் இறந்த நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கிளார் சொல்கிறான், வாங்க நம்ம அவரை போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லும்போது வீடு பூரா குப்பையாக இருக்குது. இதையை பார்த்து கிளார் செம்ம டென்ஷன் ஆகிறா. எதுக்கு இந்த மாதிரிலாம் குப்பையை பெருக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அவன் மாடிக்கு போய் 3வது விஷயம் கேட்குறான். இறந்து போன அன்கிள் அவரோட சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருந்து எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி அவள் 3வது விஷயம் கேட்குறான். காலையில் காட்டுறாங்க, இவ கேட்ட மாதிரியே அவர் எல்லா சொத்தையும் இவர் பேரில் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட்டில் இருப்பாங்க தெரியுங்களா டியூலர்ஸ், அவன் வந்துட்டு அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சங்கடமாக பேசுகிறாங்க. அவங்க கிளம்பி புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெரிய வீடாக இருக்குது, காராக இருக்குது. ஒரு குட்டி வீட்டில் குப்பை அள்ளிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையாங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு கிரெடிட் கார்டை கொடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ண சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவ்வளோ போய் அவர் 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் நல்லா செலவு பண்ணுறான், அவங்களுக்கும் ஷாப்பிங் பண்ணி கொடுக்குறா. வாழ்க்கையாக அப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கு. இந்த சமயம் பார்த்து அந்த மியூசிக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி மியூசிக் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம கிளாருக்கு ஒன்றும் புரியாமல் வந்து பார்க்குற உள்ளுக்குள்ளே சில உருவமெல்லாம் தெரியுது. அந்த சமயம்னு பார்த்து ஆப்போசிட் வீட்டில் டியூலர்ஸ்லன்னு எழுந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கிச்சனில் இருக்கிற வேஸ்ட் பொருளெல்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் திடீர்னு ஸ்டக் ஆகுது. அவங்க என்னென்னு செக் பண்ணி பார்க்கவும் அவங்க முடி போய் சிக்கிக்குது. அப்படியே அந்த கிரைண்டிங் மிஷின் அவங்க முடியை பிடிச்சி இழுக்க அப்படியே போய் சிங்கில் போய் இடித்து அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது வித்தியாசமாக நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறா. அதுக்கப்புறம் இவள் தூங்க போயிடுறா. தூங்க போனதுக்கப்புறம் இவளுக்கு கெட்ட கனவாக வருது. அந்த பாக்ஸில் இருக்கிற மியூசிக்கு அதுக்குள்ளே இருந்து ஒரு சாத்தா வர மாதிரி வரும்போது இவள் அடிச்சு பிடிச்சி அடிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்து யாரையும் காணும். கட் பண்ண ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் அந்த பாலுங்கிறவன் இருப்பான் தெரியுங்களா, ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான்ல, இவ கண்ணுக்கு முன்னாடியே அவளை பிரேக்கப் பண்ணிட்டு இவகிட்ட வந்து சொல்கிறான், நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா சொல்லி கேட்குறான். இவளும் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவளுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது அந்த பாக்ஸை பற்றி. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அந்த சைனீஸ்காரன் சொல்லியிருப்பான் தெரியுங்களா, அவங்ககிட்ட போய் கேட்குறான், உன் சிஸ்டர் கிட்ட கேட்டு இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி தர முடியுமா கேட்கும்போது சரி வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். போகும்போதெல்லாம் அவன் கடலை போட்டுக்கிட்டே போகிறான். வா நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமலாம் கேட்கும்போது அதுக்கு எதுக்குமே இவன் பிடி கொடுக்காம அவன் வீட்டுக்கு போகிறான். ஸ்ட்ரைட்டாக அவள் சிஸ்டர் கிட்ட போகிறாங்க. அவள் பேர் ஜீனா. அவன் அந்த பாக்ஸை பார்த்துட்டு சொல்கிறான், இது ரொம்ப பழமையான சைனீஸாக இருக்குது, ஆனால் இதில் ஒரு பேர் மாத்திரம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்கிறான். அந்த பேர் என்னன்னா லூமேன்னு சொல்லி சொல்கிறான். அவங்க அது யாருன்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது லூமேங்கிறது ஒரு லேடி. அவங்க வந்து 910ஆம் வருஷம் பிளேக் நோய் பரவிட்டு இருக்கிற டைம். அந்த சமயம் பார்த்து இவங்க குடும்பத்துக்கே பிளேக் நோய் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் கூட்ஸ் பெட்டிக்குள்ளே அவங்க குடும்பத்தையே குவாரண்டைன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சூடு தாங்க முடியாமையும் தாகம் தாங்காமையும் அவங்க குடும்பமே இறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் லூமே என்ன பண்ணுறாங்கன்னா மியூசிக் பாக்ஸ் வச்சுட்டு சோறு தண்ணி இல்லாமல் 7 நாள் விரதம் இருந்து ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரேயரோட முடிவில் என்ன நடந்திருக்குன்னா 7வது நாள் யாகுவான்கிற ஒரு சைனீஸ் சாத்தான் வந்துட்டு 7 நாள் அந்த பாக்ஸை வச்சு விரதம் இருந்தனால 7 வரங்கள் அந்த பாக்ஸுக்கு கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த லூமே பெரிய பணக்காரி ஆனதாகவும் அவங்க எதிரிகள் எல்லாருமே செத்ததாகவும் அதுக்கப்புறம் 1992ல் அவங்க சூசைட் பண்ணி செத்ததாகவும் போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மியூசிக் பாக்ஸ்லேருந்து ஒரு மியூசிக் வரதாகவும் அது வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கேட்டு வரங்கள் கிடைக்கிறதாகவும் போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாக்ஸ் திருடப்பட்டாலோ இல்லை வேற யாருக்காச்சும் கொடுக்கப்பட்டாலோ இந்த விஷயம்லாம் அண்டன் ஆயிரும் சொல்லிட்டு போட்டிருக்கு. இவ்வளோ தான் என்னால் படிக்க முடிஞ்சது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இதில் நிறைய டேலண்ட் இருக்குது, வேணா இந்த ஃபோட்டோ அவனுக்கு அனுப்பிவிடுவோம், அவன் வேணா டீகோட் பண்ணி சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு இவங்களையும் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அப்படியே ரிட்டன் வரும்போது மறுபடியும் அவங்க அப்பா குப்பை பொறுக்கிறது பார்க்குறா. அங்கே போய் அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறா. இவ்வளோ பணம் வந்ததுக்கப்புறம் பின் எதுக்கு குப்பை பொறுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் பணக்காரன் ஆகிட்டேன், ஆனால் என் ஃப்ரெண்ட் இன்னி பணக்காரன் இல்லை, அதுக்காக தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. இதில் கடுப்பான ஹீரோயின் 4வது விஷயம் கேட்க ஆரம்பிக்கிறான். எங்கள் அப்பா இந்த குப்பை பொறுக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு டீசெண்டான ஆளாகணும்னு சொல்லி விஷ் பண்ணுறான். இதே சமயம் நம்ம ஜீனாவோட ஃப்ரெண்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற இடத்தெல்லாம் டீகோட் பண்ணி அனுப்பிவிட்டான். இதையே பார்த்து ஜீனாக்கு செம்ம ஷாக்கு. சரி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ண போகும்போது அங்கே கரண்ட் கட் ஆகுது, டவர் கட் ஆகுது, வைஃபை கட் ஆகுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் சரி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. இந்த சமயம்னு பார்த்து அந்த மியூசிக் பாக்ஸை ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த டைம் பலியாட போகிறது நம்ம ஜீனா தான். ஏன்னா அவள் தான் உண்மையை சொல்ல போகிறாள்ல, அதனால அவளை பலி வாங்க போகுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனா அவள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் போகும்போது வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. அப்படி ஜீனா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடி இடிக்குது, ஃபோன் கீழே விழுந்துருது. சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது ரூமே இருட்டாக இருக்குது, இடியில் இடிச்சிட்டு இருக்குது. அப்படி கால் வலிக்கும் அவங்க விழுகிறாங்க. பார்த்தா அவங்க கலைப்பொருட்கள் நிறைய சேமிச்சு வைக்கிற பழக்கம் இருக்கும். அதில் அந்த யானை தந்தத்தில் கண்ணு சொருகி சாகுறாங்க. இங்கே பார்த்தா அந்த வரம் பழிச்சு அவங்க அப்பா ரொம்ப டீசெண்ட் ஆகிட்டாரு. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அந்த சைனீஸ் பையனுக்கு மெசேஜ் வந்ததை பார்த்துட்டு நம்ம ஜீனா
ஜீனா வீட்டுக்கு வரான். பார்த்தா ஃபோன் கீழே கிடக்குது. என்னடா ஃபோன் கீழே கிடக்குது சொல்லி ஃபோன் எடுத்துட்டு ஜீனா வீட்டுக்குள்ள போனா அவ இறந்து போய் கிடக்குறா. அதுக்கப்புறம் ஸ்கூல் காட்டுறாங்க. நம்ம ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் பால் கூடயே பேசி பழகிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அந்த சமயம் பார்த்து அந்த சைனீஸ் பையன் வந்து கேட்கறான், நீ ஏதாவது அந்த பாக்ஸ் கிட்ட விஷ் கேட்டியா சொல்லி கேட்கும்போது நான் இந்த மாதிரி எதுவுமே கேட்கலையே சொல்லி அவ சொல்றான். அந்த பாக்ஸ்ல இருக்கிற எழுத்தை டீகோட் பண்ணியாச்சு. அது என்னன்னா, நீ ஒவ்வொரு டைம் விஷ் கேட்கும்போது அது ஒவ்வொரு ரத்த பலியை கேட்குது. இந்த மாதிரிலாம் நான் எந்த விஷயம் கேட்கல. இந்த விஷயத்தை டீகோட் பண்ணி சொன்னதுக்கு ஜீனாக்கு டென்ஷன் சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்றான், ஜீனா செத்துட்டான்னு சொல்லி சொல்றான். ஒழுக்கமாக சொல்லு, நீ ஏதோ வரம் கேட்டியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இவன் சொல்கிறான், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே லஞ்சில் போய் அவன் சாப்பிட போகும்போது பால் வந்துட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட சொல்லிட்டு அவங்க கேங்கோட இருக்கும்போது கூப்பிட்றான். இவனும் சரி சொல்லி போய் உட்காரும்போது அந்த பாலோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் இவன் வந்து உட்கார்றது பிடிக்கல. எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவளோட பழைய ஃபோட்டோலாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதையை பார்த்து கோபமானவ 5வது விஷயம் கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன கேட்குறான்னா, அந்த ஸ்கூல்லே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனோம், ஒரு செலிபிரிட்டி லெவலுக்கு ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி கேட்குறான். கட் பண்ண பால் வந்து கால் பண்ணுறான். ஒரு பார்ட்டி இருக்கு எங்க கூட வரியா சொல்லி கேட்கும்போது அவளும் கிளம்பி போகிறான். அங்கே போனால் இவளுக்கு ராஜா மரியாதை கொடுக்குறாங்க. எல்லாரும் இவளை பார்த்துட்டு என்ன இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. ஈவன் அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவளை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வருது. சின்ன வயசில் இவன் கண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மா தூக்கு போட்டிருப்பாங்களே, அதுக்கு பதிலாக இவ இருக்கிற மாதிரி கனவு காண்றான். டக்குன்னு நினச்சி பார்த்தா கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டு யாரோ ஒருத்தன் இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கறா. பின்னாடியே துரத்திட்டு போனால் அவன் காணாமல் போயிடுறான். டக்குன்னு அவங்க அப்பா வந்துட்டு இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்கும்போது யாரோ ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். எப்போ இருந்து கேட்கும்போது அந்த மியூசிக் பாக்ஸ் எங்கிட்ட வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பாக்ஸை தேடி போகிறான். பார்த்தா அந்த பாக்ஸ் அங்கேயே தான் இருக்குது. அதை தூக்கி ஒரு சேஃபர் லாக்கரில் போட்டு போட்டி வைக்கிறான். கட் பண்ணால் அந்த சைனீஸ் பையன் அந்த பாக்ஸை பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். மார்னிங் ஆகுது. இவன் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறனால டியூலக்ஸ் வீட்டுக்கு போகிறான். கன்ஃபியூஷனாக இருக்கும்போது அவங்க கிட்ட தானே போய் அட்வைஸ் கேட்பா. அதனால தான் அங்கே போய் பார்க்குறான். ஆனால் யாருமே கதவு திறக்கிற மாதிரி காணும். சரி பின்னாடி டோர் வழியாக போகலாம் சொல்லி உள்ளுக்குள்ளே போனால் ஒரு பேட் ஸ்மெல்லு. சரி என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க கிச்சன்ல இறத்து கிடக்குறாங்க. ஆல்ரெடி கன்ஃபியூஷனில் இருக்கிற நம்ம ஹீரோயின் இன்னும் பயப்படுறாங்க. அப்படியே அவன் ரொம்ப யோசிக்கிறா, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா. பால் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இவளுக்கு செட் ஆகலை. அப்போ தான் அவள் பழைய ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறான். அங்கே போனால் இவங்க மூஞ்சி கொடுத்து பேசுகிற மாதிரி இல்லை. பார்த்தா இவன் சேடாக இருக்கிறத பார்த்து என்னாச்சு சொல்லி கேட்கும்போது இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி அந்த பாக்ஸை ஒரு 8 ஒரு மிதிச்சு நீ இதெல்லாம் நம்பிட்டா இருக்கான்னு சொல்லி கேட்குறான். ஆனால் நீ சரியான செல்ஃபிஷ் தெரியுமா, நீ 5 வரம் கேட்டிருக்க, இந்த உலகத்துக்கு வேண்டி ஏதாவது வரம் கேட்டியா, எங்கிட்ட மாத்திரம் கிடச்சிருந்து இந்த உலகத்தில் கேன்சரே இருந்திருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் வாரே நடக்கக்கூடாது சொல்லி வரம் கேட்டிருப்ப, நீ சரியான செல்ஃபிஷ்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். அப்போ அவளோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறான், உனக்கு இதனால தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னா பின்ன எதுக்கு இன்னி இது கையில் வச்சிருக்க, இதை தூக்கி போட்டுன்னு சொல்லி அவள் சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அது தூக்கி போடுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அது தூக்கி போடுறதுக்கு மனசில், ஏன்னா ஜீனா சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா, அது தூக்கி போட்டாலோ யாரோ வந்து திருடனாலோ அவளோட வரமெல்லாம் அண்டன் ஆயிரும் சொல்லியிருப்பாங்க. அதனால மனசில் மறுபடியும் கொண்டு போய் வச்சிடறான். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போகிறான். அந்த இடத்துல பாலும் இருக்கான். பாலும் இவனும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஜாக்கெட்டை பார்க்குறான். இது எந்த ஜாக்கெட்னா ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான் தெரியுங்களா, அதே ஜாக்கெட்டு. அப்போ ஃபோனை கூட சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக இவளோட ஃபோட்டோவாக இருக்குது. அப்போ கேட்குறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, இனிமேல் என்கிட்ட பேசிடாத சொல்லி அங்கேருந்து கோவப்பட்டு போகிறான். அந்த சமயம் பார்த்தா அந்த மியூசிக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி மியூசிக் போட ஆரம்பிக்குது. இப்போ யார் சாகுறதுன்னு சொல்லி பார்த்தா இவங்க பார்ட்டியில் ஒரு பொம்மையை அரைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்மை வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேலே விழுக போகுது. அந்த சமயம் பார்த்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றிடுறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் கார் கம்ப்ளைண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு கார் இருந்து ஸ்டெப்னி கலந்து வந்து இவர் அடிக்க வரும். எப்படியோ அந்த ஆக்சிடென்ட் இருந்தால் அவர் தப்பிச்சிருவார். அடுத்த சீன் காட்டுறாங்க. இவங்க பார்ட்டியில் இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா அந்த கேம் அடிக்ட் பொண்ணுக்கு மேலே ஒரு மாஸ்டர் இருக்கு, அது எப்படியாவது கொண்டுருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவளும் இந்த கேமில் நான் தான் பெஸ்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், நீ அந்த பாக்ஸை தூக்கி போட சொன்னீங்களா, நான் இனி தூக்கி போடல, என் கூட தான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு கிளம்பி போயிருப்பாள். லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது லிஃப்ட் திடீர்னு ஸ்டக் ஆகுது, ஒரு மாதிரி மக்கர் பண்ணுது. நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி லிஃப்ட்டில் நான் மாட்டிக்கிட்டே என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறான். இவங்களும் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அந்த லிஃப்ட்டை அப்படி டோர் ஓப்பன் ஆகி கேபிள் கட் ஆகி கீழே விழுந்து அவள் இறந்து போயிடுறான். அப்போ அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்து சொல்கிறா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுட்டு போகிறான். அந்த சமயம் பார்த்து அந்த சைனீஸ் பையன் வந்துட்டு என் கூட வா சொல்லி கூட்டிகிட்டு போய் அவன் ரிசர்ச் எல்லாத்தையும் சொல்கிறான். நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன், அதை ட்ராக் பண்ணி போகும்போது தான் எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சது. இந்த பாக்ஸு முதல்ல ஒரு மிலிட்ரி மேன்கிட்ட கிடச்சிருக்கு. அவரும் பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்காரு. ஆனால் கூட இருந்தவங்களாம் செத்து
போயிட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட்ல அவரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அந்த பாக்ஸ் போயிருக்கு. அவர் லாட்டரியில் அடிச்சு பெரிய பணக்காராக இருக்காங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களாம் இறந்து போக அவரும் லாஸ்ட்ல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. சரி, இப்போ எங்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லி இந்த பாக்ஸை அவங்க 2 பேரும் டிஸ்ட்ராய் பண்ண பார்க்குறாங்க, கொளுத்தி பார்க்குறாங்க, உடச்சி பார்க்குறாங்க. அந்த பாக்ஸ் அழியிற மாதிரியே காணும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பால் வந்து அவளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ நீ என்னை லவ் பண்ண போறியா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதுக்கு என்னால் உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லும் போது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னால் உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ கையில் இருந்த கத்தி எடுத்து அவன் கையை கிழிச்சிக்கிறான். அதுக்கப்புறமா இவன் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்லாம் வர வச்சுட்டு அங்கேருந்து அவனை அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸை பார்த்தா அந்த இடத்துல அந்த பாக்ஸை காணும். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சைனீஸ் பையனை கூப்பிட்டு பேசுகிறான். அப்போ அந்த சைனீஸ் பையன், சரி உன்னை பிடிச்ச சாபம் உன்னை விட்டு போச்சுன்னு நினச்சிக்கோ, நீ உயிர் வாழ முடியாத அளவுக்கு எந்த வரமும் நீ கேட்கல, மொத்தமாக 5 வாரம் கேட்டிருக்க, அது ஒன்று விட்டு போகுது, அவ்வளோதான், நீ ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவன் வரம் கேட்டு தானே இந்த சொத்து வந்திருக்கும். இந்த பில்டிங் ஓனரு டேக்ஸ் கட்டாமல் விட்டுருப்பார் போல இருக்கு. அதனால இந்த சொத்தையெல்லாம் சீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி கவர்மெண்ட் தான் ஆளுக்கு வந்துடுறாங்க. வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழையபடியே அந்த பழைய வீட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. அதனால இவ ஸ்கூலுக்கு போகிற ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு மூஞ்சியில் அழுகி போயிருந்திருப்பாள். ரெக்கவர் ஆகிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. மறுபடியும் வந்து இவளை புள்ளி பண்ணிட்டு இருக்கா. ஸ்கூல்லேயே ஃபேமஸாகவும் அழகாகவும் இருந்த பொண்ணு மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அவளை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு சங்கடம் தாங்க முடியாமல் அழுதுட்டு இருக்கா. அந்த மியூசிக் பாக்ஸ் எங்கிட்ட இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது, அந்த பாக்ஸ் போனதுக்கப்புறம் எல்லாமே என்னை விட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லி அழுகிறா. அதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு தான் இந்த பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கா. என் பாக்ஸை நீ எதுக்கு எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பிடிங்கிட்டு போகும்போது அவள் சொல்கிறான், உன் நல்லதுக்கு வேண்டி தான் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லும் போது, இல்லை இது என்னோட பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவள் வெறி பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகிறான். அந்த சமயத்தில் அவள் ஃப்ரெண்டையே அவள் கீழே தள்ளி விட்டுறான். அப்போ அந்த சைனீஸ் பையன் வரான், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான், ஒழுக்கமாக அந்த பாக்ஸை கொடுன்னு சொல்லும் போது இவள் வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க, இது என்னோட பாக்ஸு, இன்னும் எனக்கு 2 விஷயம் இருக்குது, உங்கள் எல்லாத்தையும் கொன்றுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிரட்டிட்டு போகிறான். அந்த பாக்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த விஷயம் யூஸ் பண்ணவும் முடியாது. யூஸ் பண்ண இவளுக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்து போவாங்க. இழந்ததெல்லாம் இவளுக்கு வேணுங்கிற எண்ணமும் இவளுக்கு இருக்கு. இவ என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அவளோட இன்னொரு விஷயம் சொல்றா, எனக்கு எங்க அம்மா திரும்ப வேணும்னு சொல்லி விஷ் கேட்குறான். பார்த்து கீழே ஏதோ சத்தம் கேட்குது. கீழே போய் பார்த்து அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க, கிழவனோட பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரே சந்தோஷமா இருக்கு. இவ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படி மேலே போய் பார்க்குறேன் இவங்க அம்மாவோட பழைய பெயிண்டிங். அங்கே பார்த்தா அவங்க அம்மா இந்த பாக்ஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் இவளுக்கு புரியுது இவங்க அம்மாவும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணியதே அடுத்து போயிருக்காங்கன்னு தெரியுது. டக்குன்னு பார்த்தா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி மியூசிக் கொடுக்க ஆரம்பிக்குது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ யார் இறந்து போறாங்கன்னு தெரியாம ஜன்னல் வழியா பார்த்தா அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இவ கீழே போயிட்டு அப்பான்னு கூப்பிடுறான். அந்த சத்தத்தால் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த பிளேடு வந்து அவங்க அப்பா கழுத்தில் விழுந்து அவங்க அப்பாவே அதே ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு. லைட்டாக அந்த பாக்ஸ் கிட்ட போய் அவளோட லாஸ்ட் வார்த்தையும் கேட்குறா. எங்கள் அப்பா இந்த பாக்ஸ் கண்டுபிடிச்ச நாள் எனக்கு ரீவைண்ட் ஆகணும்னு சொல்லி கேட்குறா. கட் பண்ண இவ தூங்கி நிற்கிறா. அவ நாய் அவ கூட இருக்கு. இவளும் சேர்ந்து அவங்க அப்பா கூட வேலைக்கு போகிறா. அந்த பாக்ஸ் இவ கண்டுபிடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த சைனீஸ் பையன் கூட பேசுகிறா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாமா சொல்லி கேட்குறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கு முன்னாடி இந்த பொருளை நீ அழிக்கணும், இது நீ ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, அப்படி நீ இந்த பொருளை அழிச்சிட்டேன்னா இன்னைக்கு நைட் நான் உங்க கூட டேட்டிங் வரேன்னு சொல்லி அவள் சொல்கிறான். இதை கேட்ட அந்த சைனீஸ் பையனுக்கு ஒரே சந்தோஷம். இவளும் அப்படி நிம்மதியாக நடந்து வரா. இப்போ பழையபடி எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுலாம் சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்து டக்குன்னு இவ்வளோ இட்டிக்குது. அவள் பறந்து போய் இன்னொரு காரில் விழுந்து இறந்து போயிடுறான். அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான். அந்த பாக்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, 7வது வரை யார் கேட்டாலும் அந்த வரம் கேட்டவங்களே அதுக்காக வாங்கிடும் சொல்லி. அதனால தான் நம்ம ஹீரோயின் இப்போ செத்து போகிறாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்ற நம்ம எதை இழக்க தயாராக இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். அந்த பெட்டி கேட்குற வேலை ரொம்ப அதிகம் தெரிஞ்சும் அந்த பெட்டி நீங்கள் திறப்பீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.